புதுச்சேரியில் மின்துறையின் அலட்சியத்தால் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நஷ்டஈடு வழங்க உத்தரவிட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாததால் தலைமை செயலகத்தை ஜப்தி செய்ய ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு திருக்குனூர் அடுத்த குனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் மகன் மணிகண்டன் வயது 10 திருக்குனூரில் உள்ள பாரதிதாசன் அரசினர் ஆரம்ப பள்ளியில் படித்து வந்தார். பள்ளி விட்டு வீட்டுக்கு வந்த மணிகண்டன் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வேலியோரம் சென்று அவர் மின்சாரம் தாக்கி பலியானார். விசாரணையில் அப்பகுதியில் சட்டவிரோதமாக கொக்கி போட்டு மின்சார இணைப்பினை எடுத்து வீடு கட்டும் பணியில் தனியார் ஈடுபட்டிருந்தார். அந்த மின்சார வயர் வேலியின் மீது பட்டதால் மணிகண்டனை மின்சாரம் தாக்கியது தெரியவந்தது. மின்துறையின் அஜாக்கிரதையால் தான் விபத்து நடந்ததாக கூறி சிறுவனின் பெற்றோர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இவ்வழக்கில் மின்துறை பாதிக்கப்பட்ட மணிகண்டனின் குடும்பத்திற்கு ரூபாய் 9 லட்சத்தை நஷ்டஈடாக வழங்க கடந்த 2017ஆம் ஆண்டு புதுச்சேரி 2வது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதில் புதுச்சேரி நீதிமன்றம் விதித்த உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றம் 2025ஆம் ஆண்டு உறுதி செய்தது. மேலும் இதுவரை ஏற்பட்டுள்ள காலதாமதம் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து ரூபாய் 20 லட்சம் வழங்க உத்தரவிட்டது. இதற்கிடையே நீதிமன்றம் உத்தரவிட்டும் நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்காததால் தலைமை செயலகத்தின் பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மணிகண்டனின் வழக்கறிஞர் பாலாஜி, நீதிமன்ற ஊழியர் அமீனா அம்பி மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் துணையுடன் தலைமை செயலகத்திற்கு ஜப்தி நடவடிக்கைக்கு வந்தனர். அவர்களிடம் மின்துறை அதிகாரிகள், சட்டத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நஷ்டஈடு வழங்க காலக்கெடு கேட்டனர். நஷ்டஈடு வழங்கும் வரை கார் மற்றும் கணினி உள்ளிட்ட பொருட்களை ஜப்தி செய்து எடுத்து செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதால் தலைமை செயலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.